சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது? அதாவது குறிப்பாக இந்த 2026 சிஎம் தேர்தல், அதாவது அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த கட்சி முன்னிலையில் இருக்குது? ஒன்று டிவிகேவா, இல்லை டிஎம்கேவா, இல்லை ஏடிஎம்கேவா, இல்லை கூட்டணி கட்சிகள், அதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது முன்னிலையில் இருக்கா? எந்த கட்சி வெற்றி பெற முடியும் இந்த ஆண்டு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெளியான புதிய கருத்து கணிப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் ஆவார்கள் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துட்டு வருது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளோ ஆகட்டும், ஏற்கனவே பழையதாக இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்போடு நம்ம வந்திருக்கோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆண்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நம்ம போட்ட கட்சிக்கே ஓட்டு போட்டுருக்குமே, அதிமுக திமுகவே வந்துட்டுருக்கே, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நமக்கு செய்யலை, எதுவுமே பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க, இந்த அரசு நம்ம வேறு யாருன்னா புதுசாக மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு அந்தளவுக்கு விவரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். ஆனால் தற்பொழுது முன்னிலையில் இருக்கக்கூடிய கட்சி யார் அப்படின்றத பார்ப்போம். எப்பவுமே போல தான் வழக்கம் போல் டிஎம்கே தான் முன்னிலையில் இருக்கிறது. டிஎம்கே ஒரு 40% பார்த்தீங்கன்னா வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு 2வது இடத்துல நம்ம டிஎம்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டிவிகே எவ்வளோ வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது? 3வது இடத்துல நம்ம டிவிகே தான் இருக்குது. அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய டிவிகே எப்படி 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏகப்பட்ட ஆதரவு என்பது நம்ம விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 3வது இல்லை 2வது இடத்தை பிடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 28% வருகிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நான் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளாக சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்க கட்சியோடைய கருத்து அது அவங்களுடைய கட்சியை நிலவரம் பொறுத்து தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது கூட்டணி என்று ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்பு என்பது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்முடைய ஏடிஎம்கே கூட்டணியில் வந்தால், அதாவது ஏடிஎம்கே கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய திமுக கூட்டணியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகள் கூட்டணியோடைய வாக்குகளையும் சேர்த்தால் கண்டிப்பாக இந்த வாக்கு என்பது பார்த்தீங்கன்னா நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே முன்னிலையிலும் ஏடிஎம்கே 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் தற்பொழுது புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவினரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலை கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டணியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போல் சுவாரஸ்யமான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில்